காலை வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம். வாரும் மந்திரியாரே, காலை உணவு அருந்தலாம், அமருங்கள். ஆஹா, ஊசியில் காலை உணவா? மிக்க நன்றி மன்னா. யாரங்கே அந்த காலை உணவுகளை எடுத்து வாருங்கள். என்ன காலையிலே அசைவ வாசனை மூக்கை துளைக்கிறது? என்ன மந்திரியாரே, ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கிறீர்? என்ன மன்னா இது? காலையில எல்லாம் ஒரே மசாலா ஐட்டமாக இருக்கிறது. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, முட்டை குழம்பு, வான்கோழி பிரியாணி. என்ன காலையிலே பிரியாணியா? இதெல்லாம் சற்று ஓவராக இருக்கிறது. இன்னும் இருக்கிறது. மட்டன் சுக்கா, காடை வறுவல், சிக்கன் பொரிப்பு, மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, சிக்கன் 65, 75, 85. சிக்கன் 75, 85வா? ஒரு ஃப்ளோவில் வந்து விட்டது மந்திரியாரே. எல்லாம் நல்ல கமகம என்று வாசனையோடு இருக்கிறது. வாருங்கள், சாப்பிடுவோம். ஆக மொத்தம் வானில் பறப்பது, நீரில் மிதப்பது, நிலத்தில் நடப்பது ஒன்றையும் தாங்கள் விட்டு வைக்கவில்லை. கோடையில் தாங்கள் இப்படி சாப்பிட ஆரம்பித்தால் இனி நோய்களும் மன்னரை விட்டு வைக்க போவதில்லை. என்ன கூறுகிறீர்? ஆமண்ணா, பருவநிலைக்கு தகுந்த உணவுகளை உண்ண வேண்டும். எந்தெந்த கால சூழலில் என்னென்ன உணவை சாப்பிடலாம் என்று வகைப்படுத்தி இருந்தார்கள் நம் முன்னோர். ஆனால் இன்றைக்கு நாம் நம் பாரம்பரியத்தை மறந்துவிட்டோம். புதிதாக ஏதோ உணவுகளை சாப்பிடுகிறோம். அதன் விளைவாகத்தான் புது புது நோய்களும் வரிசை கட்டி நிற்கின்றன. வியாழக்கிழமைகளில் பயிறு குழம்பு, வெள்ளிக்கிழமைகளில் சாம்பார் வைக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். அதை காலங்காலமாக பின்பற்றி வருகிறவர்கள் இன்றும் உண்டு. செரிமான சக்தி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே தேங்காய் பாலில் செய்யப்பட்ட சோதியும் இஞ்சி துவையலும் செய்து சாப்பிடுவதும் வழக்கத்தில் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு மரபார்ந்த பழக்கங்களை புறந்தள்ளிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்றால் அசைவம் என்பதை மட்டும் கட்டாயமாக்கி விட்டோம். அசைவ உணவும் நல்லதுதானே மந்திரியாரே? நல்லதுதான் மன்னா. அப்படி என்றால் அதை இப்போதே சாப்பிடலாமே. ஆனால் கோடை காலத்தில் அசைவமா என்று கேட்டால் வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். அட, இப்போது என்னதான் கூற வருகிறீர்? அண்ணா, அசைவ உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால் ரத்தத்தில் ட்ரைகிளைசராய்டுகள் மற்றும் எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பின் அளவும் அதிகரித்து இதய நோய் வருவதற்கான சூழலை ஏற்படுத்தும். கோடை காலத்தில் வெயில் சுட்டரிக்கும். வெப்பத்தில் நம் உடல் தகித்துக் கொண்டிருக்க அந்த நேரத்தில் சூடு நிறைந்த கோழிக்கரையை சாப்பிட்டால் செரிமானமாவதில் சிக்கல் ஏற்படும். வயிற்று வலி மற்றும் வேறு சில வயிற்று உபாதைகளும் ஏற்படும். பொதுவாகவே கோழிக்கரையை சாப்பிடுவதால் வாத பித்த கபநாடி வகைகளில் பித்த நாடி மேலோங்க என்று சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் நாடி விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்ன பெரிய விஞ்ஞானியோ? இந்த விஷயங்களில் இப்போது மெஞ்ஞானி ஆகிவிட்டேன். கோழிக்கறி உடலில் சூட்டை உண்டாக்கும் குணமுடையது என்று நான் கூறவில்லை மன்னா, மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் குளிர்ச்சி தன்மையுடைய ஆட்டுக்கறி சாப்பிடலாமே. அப்படி கூறினாலும் தவறுதான் மன்னா. அதுவும் கூடாதா? ஏனென்றால் வெயில் காலத்தில் ஏற்படும் செரிமான கோளாறால் மலச்சிக்கலும் வயிற்று உபாதைகளும் ஏற்படுமா. அசைவம் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும், அது இல்லாமல் முடியாது என்பவர்கள் மீனை குறைந்த அளவில் சாப்பிடலாம். அப்போ மீனையாவது வறுத்து சாப்பிடலாம். அது கூடாது மன்னா. மீனை குழம்பு வைத்துத்தான் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் எண்ணெய் அதிகமாக இருந்தால் கோடைக்கு அது ஏற்றதில்லை. செரிமான கோளாறை அது ஏற்படுத்தும். சரும நோய்களை உண்டாக்கும். உடலிலும் முகத்திலும் வியர்க்குரு, தேமல், கட்டிகள், அம்மை போன்ற நோய்கள் வரவும் அசைவ உணவுகள் காரணமாக வாய்ப்புண்டு மன்னா. மீன் வறுவலுக்கும் தடாவா? ஆமண்ணா, ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர், சிப்ஸ், சிக்கன் ஃப்ரை, கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை வெயில் காலத்தில் தவிர்ப்பதும் நல்லது என நான் கூறவில்லை மன்னா. மருத்துவர்களும் வைத்தியர்களும் கூறுகிறார்கள். வேண்டுமானால் முட்டையை சேர்த்துக் கொள்ளலாம், அதுவும் அளவாக. ஏதோ பாவம் போகட்டும் என்று முட்டையாவது விட்டு வைத்திருக்கிறீர்களே. சரி, நான் ஒரு மனக்கட்டுப்பாடு உடைய தைரியமான மன்னன் என்பதால். என்ன மன்னா, காதில் சரியாக விழவில்லை. நான் ஒரு மனக்கட்டுப்பாடுடைய மன்னன் என்பதால் இந்த கோடை காலத்தில் அசைவ உணவே வேண்டாம் என தவிர்க்க போகிறேன் என்று தங்களது வாய்தான் பேசிக் கொண்டிருக்கிறதே தவிர தங்களது கண்கள் எல்லாம் மேஜை மீது இருக்கும் அசைவ உணவின் மீது தானே இருக்கிறது. இந்த மந்திரியின் கழுகு பார்வையில் இருந்து தப்பிக்கவே முடியவில்லை. சரி, அப்படியெனில் நான் எதைத்தான் காலை உணவாக சாப்பிடுவது? யாரங்கே சுட சுட ஆவி பறக்க இட்லிகளையும் அந்த கெட்டி சட்னியையும் ஆப்பம் தேங்காய் பாலையும் மன்னருக்காக எடுத்து வாருங்கள். மெனு கார்டையே மாற்றி விட்டார்களே ஐயா. சரி, இந்த நாட்டின் நன்மைக்காக. என்ன மன்னா? சரி, எனது நன்மைக்காக இந்த உணவை சாப்பிடுகிறேன். அது